ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். அடிக்கடி நடத்தப்படும் தேர்தல்கள் நிர்வாகத்தை பாதித்து நாட்டின் வளர்ச்சியை தாமதப்படுத்துகிறது. தொடர்ச்சியான தேர்தல்கள் அரசு இயந்திரத்தையும் பொது வளங்களையும் தேர்தல் தொடர்பான பணிகளுக்கு அனுப்ப வேண்டிய நிலை ஏற்படுகிறது. தேர்தல் காலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்படுவதால் வளர்ச்சித் திட்டங்களின் அறிவிப்பு மற்றும் செயலாக்கம் பாதிக்கப்படுகிறது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிற அரசு ஊழியர்கள் அடிக்கடி தேர்தல் தொடர்பான பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதால் வழக்கமான நிர்வாக பணிகள், பள்ளிகளின் செயல்பாடும் பாதிக்கிறது. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்கிற யோசனை முன்வைக்கப்பட்டது. லோக்சபா மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் முறை ஏற்கனவே அமலில் இருந்தது. கடந்த 1967 லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அதன்பின் மாநிலங்களின் சட்டசபைகள் கலைக்கப்பட்டு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டதால் இந்த சுழற்சி சீர்குலைந்தது. இந்த சூழலில் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசித்த இந்த குழு அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. கடந்த 2024 டிசம்பரில் நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பு 129வது சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அரசியலமைப்பு திருத்த மசோதா என்பதால் 2/3 பங்கு ஆதரவு தேவை. எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே இந்த மசோதா பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. பாரதிய ஜனதா லோக்சபா எம்பி பி சௌத்ரி தலைமையில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சட்ட நிபுணர்கள், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தியது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆய்வு செய்யும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் கூட்டம் அதன் தலைவர் பி சௌத்ரி தலைமையில் டில்லியில் நடந்தது. இதில் காங்கிரஸ் எம்பிக்கள் சிதம்பரம், பிரியங்கா, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகரிகா கோஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில அரசுகளின் செயல்பாட்டில் தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே இந்த யோசனையை கைவிட வேண்டுமென எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தினர். குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகளின் நிலையான பதவிக்காலத்தை மாற்றுவது அரசியலமைப்புக்கு எதிரானது, இதை எக்காரணம் கொண்டும் ஏற்க முடியாது என்றார். அதேபோல திரிணாமுல் எம்பி சாகரிகா கோஷும் இந்த முறையை எதிர்த்ததோடு தேர்தல் கமிஷனின் அதிகாரங்கள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். கூட்டம் முடிந்ததும் பி சௌத்ரி கூறுகையில், ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக பல்வேறு தரப்பினருடன் பலமுறை ஆலோசனை நடத்திவிட்டோம். அவர்களில் 99% பேர் ஆதரவு தெரிவிக்கின்றனர். கூட்டுக்குழுவில் உள்ள எம்பிக்களில் பலரும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். மற்றவர்களும் ஆதரவு தெரிவித்தால் இந்த திட்டத்தை 2029 அமல்படுத்தலாம் என்றார். இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா ஆளும் மாநில முதல்வர்களின் சம்மதம் ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டது. கூட்டுக்குழுவிலும் பெரும்பாலான எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் 2029 இந்த திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு தயாராகிவிட்டது என்றே கூறப்படுகிறது.